வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த மன அழுத்தம் உருவாகுது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியில், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துக்க சம்பவம் மட்டும் மன அழுத்தம் தருவது கிடையாது, அதாவது மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் கூட மன அழுத்தத்தை தரக்கூடியது என்பதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மாகுமாரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார். தொழில்துறையில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பொதுவாக குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயமாகட்டும், ஒரு கெட்ட விஷயமாகட்டும் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் மன அழுத்தம் தரக்கூடியது தான். ஆனால் இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும்போது மன அழுத்தம் தரக்கூடியதா? அதை பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமா. எப்படி நீங்க சொன்ன மாதிரிக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் பொதுவாக அன்றைக்கு நம்ம பார்த்தோம். இறப்பு எந்த அளவுக்கு மனசை பாதிக்க செய்யுது, எந்த அளவுக்கு அவங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்த்தோம்ல. அதுபோல சந்தோஷமான விஷயங்களும், சில சந்தோஷமான விஷயங்களும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு திருமண வைபவத்தை எடுத்துக்கொள்வோம். திருமண வைபவம் பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமண வைபவம் நடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா எக்கச்சக்கமான செலவுகள் இன்றைக்கு செய்ய வேண்டி இருக்குது. அப்போ குடும்பத்துல ஏற்கனவே பண பிரச்சனைகள் உள்ள குடும்பமும் இருக்கும். இப்ப இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தோணுது. அப்ப இந்த திருமண வைபவத்தை நடத்தி முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொண்டிருப்பாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் பண்ணிப்பாரு, வீடு கட்டிப்பாரு, திருமணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு இது அதை முடிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு முதல்ல சொன்னபடிக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னாக்கா கடன் வாங்கி கூட திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அப்ப கடன் வாங்கி திருமணம் நடத்தி முடிஞ்ச பிறகு இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னும் வேறு கடன்கள் வாங்குறாங்க. அப்ப அது தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. அதையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சில பிறந்த நாள் வைபவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது அப்படி ஒருவேளை நடந்து முடிஞ்ச பிறகு அந்த ஸ்ட்ரெஸ், அந்த எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அது நடந்து முடிஞ்சிருச்சுனாக்கா அந்த ஸ்ட்ரெஸ் காண போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எப்படி துக்ககரமான விஷயங்கள் ஒரு மனதை பாதிக்கிறதோ, அது போல இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களும் மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கறது. இது இதை தவிர்க்கிறது, அதாவது இந்த மன அழுத்தத்தை இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடத்துறோம்னா அது ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, ஆனால் வருது. அதை எப்படி நாம் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்களேன். வரக்கூடாது தான், ஆனால் வருது அப்படின்னும் பொழுது ரொம்ப அதிகமான செலவுகளை அவங்க எடுத்து போட்டுக்கொள்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எளிமையா செய்ய போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அழுத்தம் குறைவாக. ஆமா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல நம்மளுடைய நிலைமைக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதனால ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்துல எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும், ஆடம்பரமா செய்யணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதனால முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு எளிமையா நம்ம நிகழ்ச்சிகளை நடத்த பார்க்கலாம். பிறந்தநாள், இன்றைக்கு பிறந்தநாள் வைபவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய செலவு செய்யறாங்க. சின்ன சின்ன வைபவங்களுக்கெல்லாம், அதாவது அனாவசியமான செலவுகள் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டு போறது. இதெல்லாம் நம்ம குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாக்க அழுத்தம் இல்லை. பணம் இருந்துட்டு அது வேற விஷயம். சிலருக்கு பண ரீதியில அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அப்போ அவங்க ரொம்ப பெருசா பெரிய அளவுல செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சற்று அவங்க கவனிக்கணும், இது அவசியமா, இந்த செலவு அவசியமா, இந்த செலவு அவசியமா, இந்த மாதிரியான ஆடம்பரம் நமக்கு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னு சொன்னாக்க இந்த மன அழுத்தத்துல விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருப்பேன். ஆனா முடிஞ்சாலும் ஒரு வைபவத்தை நடத்துறதுக்கு நம்ம கடன் வாங்கி செய்யணும்
அப்படின்ற அந்த அவசியம் கிடையாது. இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கடன் தொல்லை வந்துட்டு பல குடும்பங்கள்ல வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து நிக்கிறது. இது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். இப்படி அதுலேருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாம திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக முடிஞ்ச அளவு வந்துட்டு கடன் வாங்கி நான் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு அவசியமில்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்கன்னு சொன்னாக்க, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. எல்லா விதமான விஷயங்களும் நம்ம முதல்லயே பிளான் பண்ணிக்கணும். ஆமா. ஃபினான்ஷியலா மட்டும் கிடையாது, காசு மட்டும் கிடையாது, காசு பணம் அந்த அதுக்கு உண்டான ஒரு மனிதர்கள் இருக்கா சப்போர்ட் ஆமா. பண்றதுக்கு ம். என்னக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்கணும். எந்த இடங்கள்ல நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம நடத்துறோம் என்னக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. ஆமா. சில நேரத்துல பெற்றோர்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த திருமண வைபவங்கள்லாம் நடக்கும்போது பெற்றோர்களுக்கு தான் அதிகமா மன அழுத்தத்தினால பாதிப்பாங்க. பிள்ளைகள கட்டி குடுக்குறது அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு மன அழுத்தத்த வந்துட்டு அதிகமாவே கொண்டு வருது. குடும்பத்துல உறவுகள் மூலமாக மன அழுத்தத்தை வந்து உருவாகுது. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குடும்பம் அப்படின்றது வந்துட்டு ஒரு அழகான ஒரு விஷயம். குடும்பம்னாலே உறவுகள் தான். குடும்பம்ன்றது ஒரு பூந்தோட்டம் போல. இந்த உறவுகள் வந்துட்டு அந்த பூந்தோட்டத்துல பூத்திருக்கும் மலர்கள் போல. குடும்பம்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு ஓவியர் என்ன செய்தாரு, உலகத்திலேயே அழகான விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு வரையணும்னு ஆசைப்பட்டாரு. சரி, சில பேர் வந்துட்டு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையில நடந்து போய் கொண்டிருந்தாரு. அப்ப எதிர வந்துட்டு ஒரு ராணுவ வீரர் வந்தாரு. அவர்கிட்ட கேட்டாரு, உலகத்திலே அழகான விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் சொன்னாரு, அமைதி தான் உலகத்துல அழகான விஷயம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அமைதி இருந்துச்சுன்னு சொன்னாக்க எந்த நாடுகளுக்கு இடையும் போர் வராது, எல்லாரும் மனிதர்கள் எல்லாருமே அமைதியா வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவர் யோசிச்சாரு, ஆமா சரிதான், அமைதி என்பது ஒரு அழகான விஷயம்தான். ஆனா அதை எப்படி வரையறது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அப்புறம் இன்னும் நடந்து போனாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதியரை பார்த்தாரு. அப்ப அந்த தம்பதியர்கிட்ட கேட்டாரு, உலகத்துல அழகான விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, அன்பு தான் அழகான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உறவுகளிடையே அன்பு இருக்கும்போது அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான குடும்பமா இருக்க முடியும், அழகான ஒரு குடும்பமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரு நினைச்சாரு, ஆமா அன்பு வந்துட்டு அழகான ஒரு விஷயம்தான். ஆனா அது எப்படி நம்மளால வரையறது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நடந்து போனாரு. அப்போ ஒரு முனிவரை பார்த்தாரு. அந்த முனிவரை கேட்டாரு, ஐயா உலகத்திலேயே அழகான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, நம்பிக்கை தான் அழகான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு மேல இறைவனிடத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை என்பது ஒரு அழகான விஷயம்னு சொன்னாரு. அப்ப இவருக்கு அது சரின்னு பட்டது. ஆனா நம்பிக்கை எப்படி வரையறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல போயிட்டாரு. அப்போ ஒரு நாள் அவரு வேலை இடத்துல வந்துட்டு அதிகமான வேலை இருந்தது. ரொம்ப களைப்பா இருந்தாரு. அதோட அவரு வந்துட்டு வீடு திரும்பினாரு. வீட்டுக்கு நுழைந்த உடனே அப்பா கேட்டாரு, ஏன்பா வேலை இடத்துல இன்னைக்கு அதிகமா வேலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே தம்பி ஓடி வந்தாரு. ஏன்னா உனக்கு அதிகமா வேலை இருந்துச்சுன்னு சொன்னா என்னை கூப்பிட்டுருக்கலாமே, நான் கொஞ்சம் உதவி செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொன்னாரு. உடனே அவருடைய தங்கை ஓடி வந்தாங்க. அண்ணா தேநீர் ஏதாவது கலக்கி எடுத்து வரட்டுமா, கொஞ்சம் களைப்பு தீருமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இறுதியா அவருடைய அம்மா வந்தாங்க. அம்மா சொன்னாங்க, போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தோம்னாக்க அந்த களைப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவரு இத்தனை நாள் அந்த அழகை தேடிட்டு இருந்தாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, இது எல்லாத்தையும் அந்த குடும்பத்திலே பார்த்தாரு, ஒரே இடத்துல பார்த்தாரு. அப்பதான் முடிவு பண்ணாரு, உலகத்திலேயே அழகான விஷயம் குடும்பம் தான் அப்படின்னு. ஆனா இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யறது. அப்போ உறவுகள் மூலமா வந்துட்டு நம்ம நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இன்றைக்கு அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். மன அழுத்தம் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு காரணம் வந்து விவாகரத்து கூட வந்துட்டு ஒரு காரணமாக அமைகிறது. திருமணம், அதாவது ஒரு தோல்வியான திருமண வாழ்க்கை. ஒரு உறவுகள் இடத்துல வந்துட்டு ஒரு சுமூகம் இருக்காது. அப்போ மனைவி, கணவர் இவங்களிடையே வந்துட்டு ஒரு சுமூகம் இல்ல. அப்போ அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. புரிந்துணர்வு அந்த இடத்துல கிடையாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, உலகத்துல அதிகமான திருமணங்கள், அதனை விட அதிகமான விவாகரத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு பண்பு வந்துட்டு அந்த இடத்துல குறையுது. அது என்ன அப்படின்னு நம்ம
கண்டுபிடிச்சு அதை நம்ம நிவர்த்தி செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க உறவுகள் இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான கட்டாயமா, வாய்ப்புகள் கட்டாயமா. இல்லை பாருங்க. அப்புறம் உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே இந்த பிறவில தான் நம்ம எல்லாருமே ஒண்ணா வாழ போறோம் ஆமா. இல்லைங்களா? அப்போ ஒருத்தரும் ஒருத்தரை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அந்த அந்த ஓவியர் பார்த்தார் இல்லையா, அந்த அன்பு, அந்த அமைதி, அந்த நம்பிக்கை, இதெல்லாமே வந்துட்டு இப்போ குடும்பத்துல எல்லா இருக்கணும். குடும்பத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பண்புகள், அதாவது அன்பு இருக்கணும், ஆமா. அமைதி இருக்கணும், அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை என்னக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். இருக்கணும். சில நேரத்துல உறவுகள் இடத்துல வந்துட்டு நமக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு பெருசா அது வந்துட்டு உருவெடுத்து நிக்கிறது பாருங்க. விவாகரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தேகங்கள் வந்துட்டு ஒரு காரணமாக அமையுது. அப்போ சந்தேகத்தை வந்துட்டு நான் குடும்பத்துக்குள்ள புகுத்துறேன்னு சொன்னாக்க அது வந்து இந்த புற்றுநோய் மாதிரி, அது வந்து அதோட கிருமியை நான் வந்துட்டு வளர்க்குற மாதிரி ஒரு அர்த்தமாகுது பாருங்களேன். ஆக அந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் உறவுகளை வந்துட்டு பாதிக்க செய்யறதோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம தவிர்க்கணும். அப்போ உறவுகள் இடத்துல ஒரு சுமூகத்தை வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியும். அப்போ உறவுகள் இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு மிக குறைவு. நான் முதல்ல கூட சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம வந்துட்டு நம்மளுடைய விஷயத்த வந்துட்டு பகிர்ந்து கொள்ளணும். அந்த குடும்பத்துல வந்து ஒரு ஆதிக்கம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே Domination எல்லாருமே இருக்கக்கூடாது. டொமினேஷன் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்துட்டு சம உரிமைகள் இருக்கணும். இல்ல இவங்கெல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் சொல்றபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை மத்தவங்க வாழ்ற மாதிரி. அப்போ அவங்கவுங்களுக்குன்ட்டு விருப்பங்கள் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்ட்டு சுதந்திரம் வேணும், குடும்பம் ஆசைகள் அப்படின்னு சொன்ன இருக்கும். ஆசைகள் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுத்துட்டு அவங்கவுங்க சூழல்ல அவங்கவுங்க என்னென்ன செய்ய விரும்புறாங்களோ நம்மளும் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். அந்த வாய்ப்பு இந்த குடும்பத்துல கிடைக்காததுனால தான் வந்து பிள்ளைகள் வந்து வெளியில தேடி போறாங்க. அதே மாதிரி குடும்பத்துல யாரே ஆகட்டும் வந்து பார்த்தோம்னா இப்போல்லாம் டைனிங் டேபிள்ல சேர்ந்து சாப்பிடுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான குறைவு. விஷயம், ரொம்ப குறைவான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதுலயும் சேர்ந்து சாப்பிடும்போது ஆளாளுக்கும் ஒரு ஒரு மொபைல் வச்சிருப்பாங்க, ஒரு லேப்டாப் வச்சிருப்பாங்க, அதோட பேசிட்டு இருக்காங்க. அதோட பேசிட்டு அவங்க உணவு கொள்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான ஒரு யாருக்கு அம்மாக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுது. இது ரிலேட்டடா ஒரு காணொளி பார்த்தேன். என்னன்னு சொன்னாக்க, டைனிங் டேபிள்ல உணவு ரெடியா இருக்கு, ஆனா யாருமே வந்துட்டு வரல. அவங்கவுங்க நீங்க சொன்னபடிக்கு ஒருத்தவங்க வந்துட்டு லேப்டாப் பார்த்து கணினி பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்துட்டு மொபைல்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. தாய் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ உடனே போயிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த கனெக்ஷன் வந்துட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டோடனே யாருமே வந்துட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டோன்னே இவங்களால எதுவுமே வந்துட்டு பாதிக்க முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு, எல்லாரும் வந்துட்டு சாப்பிடுவாங்க. அப்போ இன்றைக்கு வந்துட்டு அந்த இணையம் அப்படின்றது வந்துட்டு குடும்ப உறவுகள்ல வந்துட்டு அதிகமான ஒரு பாதிப்பு வந்துட்டு ஏற்படுத்துது. ஏன்னா எல்லாரும் அன்றைக்கு வந்துட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து, இன்றைக்கு வந்துட்டு அதுதான் அவங்களோட வாழ்க்கை மாதிரி ஆயிடுது. அதாவது ஒரு பிரிவினைகள் அந்த இடத்துல வந்துட்டு முதல்ல ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப தலைவன் வந்து உட்கார்ந்தப்புறம் தான் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க வராத வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணி அது வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க. இன்னொரு காலகட்டம் வந்தது வந்து 2 வேளை நம்ம சாப்பிட முடியாது, ஓடிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களுடைய டைம் டேபிள் வேற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் ராத்திரி இரவு ஆமா, நேரத்துல வந்து சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அதுவும் தாண்டி போயாச்சு. போயிட்டு இருக்கு. வாரத்துல ஒரு நாள் இருந்தது, அதுவும் இப்போ எனக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் சண்டே. நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், ஷாப்பிங் போறேன், டைம் டேபிள் மாதிரி. இது கூட முதல்ல நீங்க சொன்னபடிக்கு குடும்பத்துல வந்துட்டு அந்த அன்பு, அந்த அந்த பாசம் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்காதனால இன்றைக்கு வெளியில தேடி போறாங்க அப்படின்றது வந்துட்டு இன்றைய காலகட்டத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எல்லாரும் வந்துட்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறது வந்துட்டு அந்த முகநூல் சொல்லுவோம் இல்லையா, ஃபேஸ்புக். இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சில பேர் வந்துட்டு எங்க குடும்பத்துல வந்துட்டு அன்பு கிடைக்கல, அப்ப இங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உறவு, ஒரு நட்பு வந்துட்டு கிடைக்குது. அவங்க யாரு எவருன்னு தெரியல, தெரியாத நபர் கூட வந்து உரையாடல் செய்யறாங்க. ஆமா, உரையாடல் வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னாக்க நல்ல இனிமையா பேசுவாங்க, நல்ல அன்பா பேசுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான ஈர்ப்பு அங்க வந்துட்டு ஏற்படுது. அப்போ இது குடும்பத்துல நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்து கூட அந்த அன்பு நமக்கு கிடைக்கல, இவங்க அன்பா பேசுறாங்க, இனிமையா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க கூட வந்துட்டு தொடர்புகளை வந்துட்டு அதிகமா வச்சுக்கொள்றாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா
விலக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய பழக்கம் எல்லாம் அங்க போயிடுறது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல. ஏன்னு சொன்னாக்கா அவங்க எப்படிப்பட்டவங்க, யார் எவருன்னு எதுவுமே தெரியாது இல்லைங்களா? அப்போ குடும்பத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம காட்ட முடியாத அன்பு அங்க வந்துட்டு நம்ம காட்ட ஆரம்பிக்கிறோம். அவங்க முழுமையா வந்துட்டு நம்பிடுறோம். இப்ப எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஏமாந்து போயிருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயமாக இன்றைய காலகட்டத்துல இருக்கு. இப்போ நம்ம குடும்பத்துல நமக்காக வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து குடும்பத்துக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும். குடும்பத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம வந்து சாகும் வரை, பிறந்ததுலேருந்து சாகும் வரை உண்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு உறவு அப்படின்னு பார்க்க போனா, நமக்காக ஒரு மனிதர் இருக்காங்கன்னா, அது வந்து ஃபேமிலி தான். அது வந்து குடும்பம் தான். மத்தபடி எந்த எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஒரு டெம்பரவரியா யாராவது வந்து நமக்காக ஆமா. வந்து பார்க்கலாம் தவிர, ஏதாவது ஒரு ஜுரம் வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் பண கஷ்டம் வந்தாலும் சரி, அதை வந்து தாங்கக்கூடிய, நமக்கு அரவணைக்கக்கூடிய நபர்னு பார்த்தோம்னா, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான். ஆமா. இப்போ பாருங்க, வெளியில அன்பு கிடைக்குது, அரவணைப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி போறாங்க. யாரும் தெரியாதவங்கள நம்பி போறாங்க. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அங்க வரும் பொழுது, எங்க தேடி வராங்க? திரும்ப இந்த குடும்பத்துக்கு தான் இங்க வராங்க. தான் ஆறுதல் இங்க தான் கிடைக்கும். ஆறுதல் தேடி வராங்க பாருங்க. அடைக்கலம் தேடி வராங்க. அப்படின்னும்போது, முதல்ல அவங்க வந்துட்டு உறவுகள வந்துட்டு வலுப்படுத்திக் கொள்ளணும். குடும்பங்கள்ல வந்துட்டு ஒவ்வொரு உறவுகளையும் வந்துட்டு வலுப்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு வந்துட்டு ஒருத்தருக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் வராமைக்க, ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தாமைக்க, ஒருத்தர் அந்த புரிந்துணர்வ கொண்டு வாழ்றது வந்துட்டு ரொம்ப அவசியம். நம்ம உறவுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த உறவுகள்ல வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி வந்து சீரமைக்கிறது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது உறவுகளை எப்படி சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாருங்க, இப்போதான் வந்துட்டு நம்ம உறவுகளோட இணைஞ்சிருக்கிறோம். இது எப்பவுமே வந்துட்டு கிடைக்காது இல்லைங்களா? இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயிக்கப்பட்டுருச்சு. இந்த உறவுகள் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயிக்கப்பட்டுருது இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் வந்துட்டு அனுசரிச்ச, விட்டு கொடுத்து, ஒரு புரிந்துணர்வோட வாழ வேண்டியது வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவசியமாகிறது. அப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான பண்புகளையும் அங்க வந்துட்டு நம்ம பயிற்சி பண்ணணும். அப்போ உறவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அழகிய ஒரு மலர்கள் போல குடும்பம் வந்துட்டு எப்படி ஒரு பூந்தோட்டமோ, இந்த உறவுகள் என்பது வந்துட்டு ஒரு மலர்கள் போல. ஸோ இந்த உறவுகள் வந்துட்டு எப்பவுமே நமக்கு வந்துட்டு கிடைக்காது. அப்போ கிடைச்சிருக்கிற இந்த உறவுகளை வந்துட்டு நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு வந்துட்டு உறவுகளை சீரமைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, புரிந்துணர்வு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கறது. இல்ல எனக்கு பிடிச்சதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல அவங்களுக்குன்னு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரமா பறந்து கொண்டு இருக்குது பறவை. அதை பிடிச்சு கூண்டுல அடைச்சு அழகு பார்க்குறோம். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பே இந்த மாதிரி தான் பண்றாங்க. அதாவது இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்களுக்கும் அந்த விஷயம் பிடிச்சதுன்னா, ஓ எனக்கும் அவங்களுக்கும் ஒரே வேவ் லென்த் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க. நீங்க சொல்றது பார்த்தா இவங்களுக்கு வேற விஷயம் பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு வேற விஷயம் பிடிச்சிருக்கலாம். ஆனா வந்து அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா யாரை வேணாலும் நம்ம வந்து இந்த ஒரு உறவை வந்து நம்ம நல்லபடியா வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்க. அப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது உறவுகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இல்லைன்னு நான் வந்துட்டு சொல்ல வரல. எல்லா குடும்பங்களையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம வந்துட்டு சீராக ஆக்க முடியும். இப்போ குடும்பம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? இப்ப பாருங்க, கோவிலுக்கு போகும் பொழுது ஏன் கோவிலுக்கு போறோம்? ஒரு மன அமைதிக்காக. அந்த இடத்துல என்ன அனுபவம் செய்றோம்? ஒரு விதமான அமைதி அனுபவம் செய்றோம். ஒரு விதமான தூய்மை சக்தி அனுபவம் செய்றோம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அனுபவம் செய்றோம். ஒரு விதமான சக்தி வந்துட்டு அனுபவம் செய்றோம். கூட யாரோ என் கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு உணர்வு இருக்கு. அப்போ வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அதே உணர்வு வீட்டுல இருக்கா? இப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம அனுபவம் செய்ய முடியுதா? இல்ல. இப்ப குடும்பம் ஒரு கோவில் சொல்றாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது யாராவது பார்த்து சொல்றாங்களா, உங்க குடும்பம் கோவில் மாதிரி இருக்குங்க, உங்க வீடு கோவில் மாதிரி இருக்குங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல. அலங்காரங்களை நான் சொல்ல வரல. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள் அந்த குடும்பத்துல காணப்படுதா? இல்ல. ஏன் காணப்படல? அப்போ வரவங்கள நம்ம சொல்ல வைக்கணும். உங்க குடும்பம் கோவில் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதற்கு தேவை என்ன? அதுக்கு தான் வந்துட்டு பண்புகள்.
அந்த அதிர்வுகளை வந்துட்டு நம்ம உருவாக்கணும். அதுக்கு சில வழிகள் இருக்கு. கூட இப்போ கோவில்ல என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்கோ அதே வைப்ரேஷனை நம்ம வீட்டிலையும் வந்துட்டு உருவாக்க முடியும். இதுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒத்துழைக்கணும். இப்போ இந்த பில்டிங் வந்துட்டு எப்படி உருவானுச்சுங்க? இந்த பில்டிங் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் போட்டு அது வந்துட்டு இங்க அது எப்படி அந்த அடித்தளத்தை சொல்றீங்க? ஆனா பாருங்க, எல்லாத்துக்கும் முன்ன இந்த இதை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒருத்தருடைய மனதுல வந்துட்டு உருவானது. இந்த இப்படி ஒரு இது கட்டணும், இப்படி ஒரு கட்டடத்தை கட்டணும், இப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதுல வந்துட்டு அந்த விதையை போட்டுடுறாங்க. அந்த எண்ணம் வந்துட்டு உருவாகுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வந்துட்டு உருவெடுத்து நிக்கிறது. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலையில எழுந்த உடனே எப்படி உங்க குடும்பம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை உங்க மனசுல உருவாக்குங்க. காலைல எழுந்திரிச்சுன்னு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை உருவாக்குங்க. சூழலை வந்துட்டு மனசுல உருவாக்குங்க. அது நாளைக்கு வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு உருவாகி நிற்கும். இப்ப அது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப என் காலையில எழுந்தோடனே இதை செய்யணுமே அதை செய்யணுமே இப்படி நம்ம அந்த பிரச்சனைகளையே நம்ம வந்து சிந்திச்சு இருக்காம காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை, ஒரு அமைதியான ஒரு சூழலை, என் குடும்பம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னாலும் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை உங்க மனசுல வந்துட்டு உருவாக்குங்க. அப்ப நாளைக்கு அது வந்து நிஜமாகவே வந்துட்டு காட்சி. இப்போ ஸ்பீடா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரொம்ப ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? கிளாக் எப்படி சுத்துதோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கும் நேரம் கிடைக்கும். பாம்பேல எல்லாம் பார்த்தோம்னா ஈவன் மலேசியாலையும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல வந்து 4 மணி 5 மணிக்கு ஏஞ்சி அவங்களுடைய வேலைகள் செய்து உடனே 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு. அப்புறம் மறுபடி திரும்பி வர்றதுக்கு ஒரு 10 மணி ஆகுது. அப்புறம் இது எப்படி நம்ம வந்து சுமூகமாக அந்த உறவை வந்து இன்னும் அழகாக எடுத்துகிட்டு போகிறது? நேரம் வந்துட்டு ஒரு பற்றாக்குறை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கிடைக்கிற நேரத்தை நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கணும். ஈவன் வார இறுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளாவது நமக்கு விடுமுறை இருக்கு இல்லையா? இப்போ அந்த வார விடுமுறையை வந்துட்டு அவங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ மற்ற விஷயங்களை வந்துட்டு முடிஞ்ச அளவு மற்ற வெளிப்புறமான விஷயங்களை வந்துட்டு தவிர்த்துட்டு அன்றைய நாளை வந்துட்டு குடும்பத்தோடு செலவிடுறதுக்கு அவங்க தான் வந்துட்டு முயற்சி எடுக்கணும். இது வேற யாரும் வந்துட்டு நமக்கு செய்ய முடியாது. மற்ற விஷயங்கள் அவசியம்தான். சில நேரம் திருமணத்துக்கு போக வேண்டியிருக்கும், இல்லை ஏதாவது பிறந்தநாள் வைபவங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அது வந்துட்டு அவசியம்தான், இல்லைன்னு சொல்ல. அதை தவிர்த்து நம்ம குடும்பத்தோட அன்றைய நாளை வந்துட்டு செலவு செய்யறதுக்கு அவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் உறவுகள் மூலமாக வரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் என்பதை பற்றி ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் சொன்னதற்காகவும் மற்றும் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உலகத்திலேயே மிக அழகான ஒரு விஷயம் குடும்பம். அந்த அழகை நாம் எப்படி வந்து பாதுகாக்கணும், எப்படி வந்து பராமரிக்கணும், மன அழுத்தத்திலேருந்து எப்படி வெளிவரலாம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து அன்பு, அமைதி, நம்பிக்கை இது இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த உறவுகளில் வந்து ரொம்ப சுமூகமாகவும் மன அழுத்தம் இல்லாமல் நம்ம வாழலாம் என்னக்கூடியதை நம்ம தெரிந்து கொண்டோம். இது தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.